ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜயை பார்க்கறதுக்காக அன்னபூர்ணி அம்மா, அப்புறம் அரவிந்த், மல்லி இவங்க 3 பேரும் போயிருந்தாங்க. ஸோ அப்போதுன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் மல்லியை கூப்பிட்டு, நீ பேசு மல்லி, ஏன்னா இருக்கிறதே வந்து 10 மினிட்ஸ் தான். ஸோ அதனால மல்லி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லட்டும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மல்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்கிட்ட வந்து, விஜய் என்னை மன்னிச்சிடு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எல்லாமே தெரிஞ்சு அமைதியா இருந்துடல. டைவர்ஸ் பெட்டிஷன்லாம் எனக்கு ஏன் அனுப்புன? அப்போ ஆல்ரெடி வந்து கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போது, உனக்கு வந்து என்னையும் வெண்பாவையும் பிடிக்கல. இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இந்த மாதிரி இப்போ என்னையும் வெண்பாவையும் பிரிச்சிட்டியே, இது உனக்கே பரவாயில்லையா? நல்லா இருக்கா? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ விஜய், நான் வந்து இவ்வளோ நடந்ததுக்கும் காரணமே அந்த ராஜேஸ்வரி தான். ஏன் தெரியுமா? ராஜேஸ்வரி நான் ஏன் உங்ககிட்ட மறைச்சேன் அப்படின்னா, ராஜேஸ்வரி தான் வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்கறது, அப்புறமா கேஸ் கோர்ட்டுக்கு வர்ற விஷயம், இது எதையுமே வந்து நீ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. விஜய்கிட்டையும் சரி, அன்னபூர்ணி அம்மாக்கிட்டேயும் நீ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அப்படியே நீ ஷேர் பண்ணால் கேஸில் வந்து நாங்கள் மாற்றி சொல்லிடுவோம் கோர்ட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இல்லைன்னா உன்னையும் வெண்பாவையும் பிரிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இது எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு, நீங்களும் மல்லியும் விஜயும் வெண்பாவும் பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன். சரி, நம்ம பிரிஞ்சாலும் பரவாயில்ல, இடையில வந்தவ தானேன்னு சொல்லிட்டு அதனால அமைதியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு இப்படி என்னை வந்து பண்ணிட்டியே, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அதுக்கு ஏற்ற மாதிரியாவது நான் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க விஜய். ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது விஜயை வெளியே எடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த லாயரை மீட் பண்ண போகிறாங்க நம்ம மல்லியும் அரவிந்தும். என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ்.